வாய் பேச இயலாத இரு மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் முடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அரசால் இயக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இவர்களுக்கு ஏதுவான அரசு சலுகைகளையும் அரசு உதவிகளையும் தரும்படி மாவட்ட ஆட்சியரையும் மற்றும் தமிழக அரசையும் கேட்டுக்கொண்டு இந்த திருமணத்தை சிறப்பாக நடத்தி முடித்த மணப்பெண் உறவினருக்கும் மணமகன் உறவினருக்கும் மிக்க நன்றி. சைகையில் காதல் மொழியை பரிமாறிக்கொண்ட இரு ஜோடிகள் கல்யாண கோலத்தில் இருவரும் சைகை மொழியில் பேசிக் கொண்டது அங்கிருந்தவர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வார்த்தைகளால் அல்ல, சைகைகளால் இணைந்திருப்போம் வா என்று இருவரும் பேசிக்கொண்ட இந்த தருணம் பார்ப்பவர்களை நெஞ்சை கசக்க செய்துள்ளது. திருமண பந்தம் என்பது ஒவ்வொருவருக்குமே சிறந்த அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவத்தை சைகை மொழியில் பேசிக்கொள்ளும் இருவரும் ஒருவரை ஒருவர் கைகோர்த்து கொண்டு செல்லும் இந்த காட்சி இப்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் பக்கத்துல இருக்கிற பெரிய கொள்ளியூர் கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் நாராயணன். பிறவியிலேயே வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியான இவரு 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காரு. இவருக்கு திருமணத்துக்காக பெண் கிடைக்காம பெற்றோரும் அவங்களோட உறவினர்களும் பல வருடங்களா பெண் தேடிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் மகாத்மா காந்தி அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட சுயம்பரம் நிகழ்ச்சி மூலமா மகாலட்சுமி அப்படிங்கிற வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க. இந்த சுயம்பர நிகழ்ச்சியில நாராயணனுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமண பந்தம் உறுதி செய்யப்பட்டு அதுக்கப்புறமா நிச்சயதார்த்தமும் நடந்திருக்கு. இதை தொடர்ந்து 2 பேருக்கும் திருக்கோவிலூர் பக்கத்துல இருக்கிற வேலத்தாழனூர் கிராமத்துல இருக்கிற குலதெய்வமான பச்சையம்மன் கோவில்ல இரு வீட்டார் முன்னிலையில நாராயணனுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணம் நடந்திருக்கு. இப்படி இருக்க திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மணமக்கள் கோவிலை சுத்தி வலம் வந்த போது வாய் பேச முடியாத நாராயணனும் மகாலட்சுமியும் சைகை மொழியில ரொம்ப அன்பா பேசிக்கிட்டது இரு வீட்டாரையுமே மகிழ்ச்சி வெள்ளத்துல ஆழ்த்தி இருக்கு. மேலும் அங்கிருந்த மக்களும் மணமக்களை ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ்த்துட்டு போயிருக்கிற இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி எங்களுக்கும் தெரிவிங்க. மணமக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிங்க.